ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் பஹர்வா பெண்டின்னு ஒன்று பண்ணுவாங்க. பெண்டின்னா வெண்டைக்காய். இந்த பஹர்வான்றது இந்த பர்டிகுலர் இந்த மார்வாடி கம்யூனிட்டி பண்ணக்கூடிய ஒரு மசாலா. இந்த வெண்டைக்காய் உள்ள அந்த மசாலாவை, ஸ்பெஷல் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. இதை நீங்கள் நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், ஒரு ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம். வாங்க ராஜஸ்தானி ஸ்பெஷல் பஹர்வா பெண்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பஹர்வா பெண்டி பண்றதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுருக்கு. நான் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்ச் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. இது வறுபட்டு இருக்கும்போது ஒரு 1 2 ஒரு 3 குண்டு மிளகாயும் 2 பேடிகை சில்லியும் கலரிங்காய் இதையும் இதில் வறுத்துருங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். 2 நிமிஷம் வறுபட்டா போறோம். நான் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணேன். 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் போடும். இதையும் இந்த சூட்லேயே வறுத்துருங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு ஃபைன் பவுடரா திரிச்சுப்போம். மறுபடியும் இதே கடாயை நான் வச்சு ஆன் பண்ணுறேன். ஃப்ளேம் லோலியே இருக்கட்டும். 1 2 டீஸ்பூன் கடலை மாவு. இந்த கடலை மாவை இந்த லோ ஃப்ளேமில் வருங்க. கடலை மாவை வறுக்காமலும் செய்யலாம். கடலை மாவை வறுக்காமல் செஞ்சிங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். ஆனால் வறுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவர். ஸ்லைட்டாக கலர் மாறினா போகிறோம், எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டவ் சூடே போகிறோம். இது இன்னும் நல்லா வறுபட்டுரும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், போடும்போது இருந்த கலரு நல்லாவே மாறி இருக்கு. இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். ஜஸ்ட் ஒரு 1.5 மினிட்ஸ் to 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த மசாலா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் அரைச்சிட்டு அப்புறம் அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய்க்கு வறுத்த தனியா, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கசூரி மேத்தி இதை நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிப்போம். இப்போ நம்ம அரைச்ச பொடி இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நல்லா ஃபைனாகவே அரைச்சிருக்கேன். இந்த பொடி ரெடியாக இருக்கட்டும். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வறுத்த கடலை மாவு இங்கே இருக்கு. இது இப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம இந்த அரைச்ச பவுடர் இருக்குல்ல, அதை அப்படியே சேர்த்துறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, எங்கிட்ட ஆம்ச்சூர் பொடி வச்சுருக்கேன், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர். அது ஒரு 1 டீஸ்பூன். மார்க்கெட்டில் இந்த மேகி மசாலா பேக்கெட் ஒரு பேக்கெட்டை சேர்த்துறேன். இந்த வெண்டைக்காய்க்கு மற்றும் ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை எடுத்து ஓரம் வச்சிருக்கேன். இந்த வெண்டைக்காய் மார்க்கெட்டில் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி துணியில் தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். வெண்டைக்காயோட இந்த தலைப்பகுதி மட்டும் கட் பண்ணு. அதே மாதிரி இந்த வால் பகுதியில் ரொம்ப கட் பண்ணாதீங்க. இவ்வளோ கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே கொஞ்சம் கேப் விடுங்க. இங்கேருந்து அவ்வளோதான். இது வரைக்கும் நல்ல ஒரு கேப் விடுங்க. கட் பண்ணிங்கன்னா இப்போ இது இப்படி திறக்கலாம். இப்போ இதை பார்க்கும்போது பார்த்துருங்க, உள்ளுக்குள்ள ஏதானும் பூச்சி கீச்சி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல இந்த வெண்டைக்காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன்.
கொஞ்சம் இலசா இருக்கிற வெண்டைக்காயா வாங்குங்க, முத்தல் வாங்காதீங்க. இப்போ நான் எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி இருக்கிற வெண்டைக்காய் இங்கே இருக்கட்டும். இப்போ நம்மளோட மசாலா இருக்குல்ல, மசாலாவில் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவங்கள பொறுத்த மட்டும் இந்த ஸ்டேஜில் கடுகெண்ணெய் சேர்ப்பாங்க. நம்ம கடுகெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நான் இந்த பண்ணல, இந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் இந்த நீங்கள் மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எப்போ ஒன்றாலும் இது வந்து இந்த வெண்டைக்காயை வந்து ஸ்டப் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா உடனே செஞ்சிருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸ்லைட்டாக வாயில் போட்டு பாருங்கள், உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு. பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன பண்ணுங்கள், ஒரு வெண்டைக்காய் எடுங்க, இப்படி வாய் திறந்தீங்கல்ல, திறந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் ஸ்டப் பண்ண முடியுமோ அவ்வளோ இதில் ஸ்டப் பண்ணுங்க. ஸ்டப் பண்ணி ஒரு பிளேட் அப்படி வச்சுங்க. ரெண்டாவது காட்டுறேன் பாருங்கள். வாயை நல்லா இப்படி தரங்க. திறந்துட்டு இந்த மாவை, இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே சேருங்க. இந்த விரலை வச்சு சேர்த்திங்கனாலும் உள்ளே போயிடும். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டஃபிங் ஆகுதோ ஸ்டப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வாயை இப்படி மூடி வச்சுருங்க. வாயை தரங்க, மேக்ஸிமம் ஸ்டஃபிங் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த வாயை மூடி. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் ஸ்டப் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த வெண்டைக்காய் வந்து வெறும் வாயில் சாப்பிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி ஒரு ஸ்டார்டராக கொடுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டஃபிங் பண்ணதுக்கப்புறம் இந்த பொடி இருக்குது, இது வந்து ஸ்லைட்டாக மேலே கொஞ்சம் தூவும். மிச்சத்தை வந்து நீங்கள் எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டிங்கன்னா இது வந்து 2-3 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டி யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த வெண்டைக்காய் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் இந்த மசாலாவை ஸ்டப் பண்ணிட்டேன். வாங்க இப்போ இந்த வெண்டைக்காயை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த வெண்டைக்காயை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கிரில்லர் வைக்கிறேன். கிரில்லர் பேன், இது கிரில்லர் பேன் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். நல்லா சூடாகட்டும். நம்ம வச்ச பேன் சுட்டுடுத்து நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சுடட்டும். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுடுத்து நம்ம அந்த ஸ்டஃபிங் பண்ணோம்ல, அந்த ஸ்டஃபிங் பண்ண இடத்த கீழே வைங்க. ஏன்னா கடலை மாவு இருக்கிறதுனால அந்த இடம் டக்குன்னு சீல் ஆகிடும். சீல் ஆகிடுச்சுன்னா மசாலா வெளியில் வராது. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணு. லோ ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பாக எடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறத முதல்ல வச்சிங்கன்னா அது நல்லா முறுமுறுன்னு உள்ளே போய் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடும். பாருங்க, ஸ்டஃபிங் பண்ணது எல்லாம் வெளியில் வராமல் நல்லா உள்ளே போய் உட்காந்துரும். உட்காந்ததுக்கப்புறம் திருப்பி விடும். இனிமேல் ஸ்டஃபிங் வெளியில் வராது. நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் கோட்டார மாதிரி லோ ஃப்ளேமில் பொறுமையாக செய்யுங்க. சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக ஒரு ஸ்மால் குவான்டிட்டி செய்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெண்டைக்காயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மசாலா மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். வெண்டைக்காயை நல்லா 2 பக்கமும் திருப்பி விடுங்க. பொறுமையாக குக் பண்ணுங்க. வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய் சட்டுன்னு வெந்துடும். நல்லா அந்த ஆயில ரோஸ்ட் பண்ணுங்க. பரட்டி விட்டு அந்த ஆயில வந்து எல்லாத்தையும் படுற மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்க. வெண்டைக்காய் தயாராகிடுத்து. இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காவை பொறுமையாக எடுத்து உள்ளுக்குள்ள இருக்கிற மசாலா அப்படி ஃபைனலாக கோட்டாகி அப்படியே இருக்கும்.
ஸோ நம்மளோட இந்த ராஜஸ்தானி ஸ்டைல் ஒரு வெண்டைக்காய் மசாலா தயார். நம்மளோட இந்த ராஜஸ்தான் ஃபேமஸ் பார்வா பிண்டி, அதாவது ஒரு வெண்டைக்காய் மசாலா, ஒரு ஸ்பெஷல் மசாலா பண்ணி அது வெண்டைக்காவில் ஸ்டப் பண்ணியிருக்கோம். ஒரு அருமையான ரெசிபி. நான் சொன்ன மாதிரி இது வெறும் ஸ்டார்டராக கூட கொடுக்கலாம். நம்மளோட சாம்பார் சாதம், ரச சாதம் எது கூட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சப்பாத்தி கூடயும் தொட்டு சாப்பிடலாம். ஸோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் கூட செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bhojana.